வருஷத்துல நெறைய வாரங்கள் வரும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா, செம்மையா செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல்லாம் வந்துச்சுன்னா, அந்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு என்ஜாய் தான். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ் போகிற பசங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இருக்குது ஓணம். இது கேரளா ஸ்டைலில் உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக என்ஜாய் தான். அந்த வாரம் ஃபுல்லாக செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு வீக் இருக்குது அப்படின்னா என்ன வீக் தெரியுமா? வேலண்டைன்ஸ் வீக். இந்த வேலண்டைன்ஸ் வீக்குன்றது யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் சிங்கிள் இல்லாமல் மிங்கிளாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சொற்பனம் அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா பிப்ரவரி 7லேருந்து 14 வரைக்கும் வேலண்டைன்ஸ் வீக்காக கொண்டாடுவாங்க. நிறைய டே இருக்குங்க இந்த 7 நாளும். உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் பிப்ரவரி 7 ரோஸ் டே. இதை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கொண்டாடுறது மட்டும் கூடாதுங்க, நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர். அதாவது விக்டோரியா மகாராணி இருக்காங்களே, அவங்க காலகட்டத்தில் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதமாக ரோஸை தான் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 7 ரோஸ் டேவாக கொண்டாடுறாங்க. இந்த ரோஸ் டே யாரெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னா, மிங்கிளான மட்டும்தான் கொண்டாடணும் அப்படின்னா இல்லைங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ரோஸ் டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸ்னால் ஒரே ரோஸ் தானா? இல்லை, கலர் பொறுத்து ஆளை பொறுத்து மாறும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், ரோஸ் கலர் அதாவது டார்க் ரோஸ், அந்த ரோஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக அர்த்தம். அதாவது பியூர் ஒயிட், அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அமைதியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ரோஸ் கொடுக்கணும் அப்படின்னு வைங்களேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, இதை தான் நீங்கள் கொடுக்கணும். இன்னொன்று லைட் ரோஸ், இதை வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போற்றும் விதமாக அட்மையர் பண்ணுறீங்களே அவங்களுக்கு இந்த லைட் ரோஸை கொடுக்கலாம். இத்தனை ரோஸ் இருந்தோம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ரோஸ் ரெட் ரோஸ் மட்டும்தான். இதை நம்ம ஆளுங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம், வேறு யாருக்கும் கொடுக்கறதில்ல. நீங்கள் இந்த ரோஸ் டேவை பற்றி இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ரோஸ் வாங்கி கொடுக்க தேவையில்ல. இந்த கலர் ரோஸை உங்களுக்கு பிடிச்ச பர்சனான அவங்களுக்கு அமுச்சு விட்டு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.